ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். இது உங்கள் கார்த்திக். நாம் இப்போ எங்கே வந்திருக்கோம்னா உத்திரமேரூர் தான் வந்திருக்கோம். இங்கே சுந்தரவரதாஜ பெருமாள் கோயில் தான் பார்க்க போகிறோம். அதாவது ஒரே கோவில் 9 பெருமாள்கள் இருக்கிற கோயில் தான் அது. பட் இது சுந்தரவரதாஜ பெருமாள் கோயில் இல்லை, இது வைகுண்ட பெருமாள் கோவில். இந்த கோயிலை பற்றி டீட்டெயில்ஸ் நான் கடைசியில் சொல்கிறேன். நம்ம இப்போ ஃபஸ்ட்டு சுந்தரவரதாஜ பெருமாள் கோயிலை பார்த்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இந்த கோயிலை பற்றி சொல்கிறேன். இதுதான் சுந்தரவரதாஜ பெருமாள் கோயில். உத்திரமேரூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நேராக போனோமா அந்த திருக்கோடியிலே இந்த கோயில் இருக்கும். மிகப்பெரிய கோயில், 3 தளங்களை கொண்ட கோயில். அதாவது நம்ம சென்னையில் அஷ்டலட்சுமி கோயில் எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் இந்த கோயிலும் இருக்கும். கீழே மேலே அதுக்கு மேலே அப்படின்னு, அதாவது நின்ற கோலம், அமர்ந்த கோலம், சயன கோலம்னு 3 கோலத்தில் சுவாமி இருப்பார். நாங்கள் போன டைமில் கோயிலில் பிரம்மோற்சவம், அதனால் அன்றைக்கி கருடோற்சவம் நடந்துகிட்டு இருந்தது. இதுதான் கோயில். இந்த கோவில் பார்த்திங்கன்னா பல்லவர் காலத்தில் கட்டப்பட்டது. அதுக்கு பிறகு சோழர்கள், பாண்டியர்கள்னு நிறைய பேர் விஜயநகர் மன்னர்கள் வரைக்கும் இந்த கோயில் திருப்பணி பண்ணியிருக்காங்க. இந்த கோயில் பார்த்திங்கன்னா 3 நிலைகளை கொண்டது. அதாவது நின்ற கோலம், அமர்ந்த கோலம், சயன கோலம் அப்படின்னு இருக்கும். அதாவது காஞ்சிபுரத்து வைகுண்ட பெருமாள் கோயில் இப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் அஷ்டலட்சுமி கோயிலும் இதே மாதிரி கோயிலை சுற்றி மேலே கோயில் கட்டியிருப்பாங்க. இதெல்லாம் அதற்கெல்லாம் முற்பட்ட கோயில், கிட்டத்தட்ட ஒரு 1000 வருஷங்களுக்கு முற்பட்ட கோயில். இந்த கோயிலை பார்த்திங்கன்னா கீழே பார்த்திங்கன்னா சுந்தர வரதராஜர் ஸ்ரீதேவி பூதேவியோட நின்ற கோலத்தில் இருப்பார். அதை சுற்றி அனிருத்த வரதர், அச்சுத வரதர், கல்யாண வரதர்ன்ற 3 சன்னதி இருக்கும். அப்படியே அவரை தரிசிச்சுட்டு மேலே போனோன்னா மேலே பார்த்திங்கன்னா பரமபதநாதர், கிருஷ்ணார்ஜுனர், யோகலக்ஷ்மி நரசிம்மர், வராக நரசிம்மர் அப்படின்னு 3 சன்னதி இருக்கும். அவரையும் பார்த்துட்டு மேலே போனோன்னா சயன கோலத்தில் ரங்கநாதர் கங்கை யமுனையோட காட்சி தருவார். அங்கே மேலே இந்த மூலர் கோபுரத்து மேலே தான் இந்த சன்னதிகள் இருக்குது. அதாவது ஒரே கோயில் 9 பெருமாள் அப்படின்னு தரிசிக்கலாம். இந்த மாதிரி தான் மேலே ஏறி போனோன்னா இந்த சன்னதிகள்லாம் பார்க்கலாம். சின்னதாக தான் இருக்கும், ஒரு நாள் அழகாக போய் பார்க்குற மாதிரி தான் வசதி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில், இந்த உத்திரமேரூரில் இருக்கிற அந்த வைகுண்ட பெருமாள் கோயில், அதாவது ஃபஸ்ட்டு ஒரு கோயில் பார்த்தோம் இல்லையா, அந்த கோயில் சிவத்தில் தான் அந்த காலத்தில் தேர்தல் முறை, குடவோலை முறைன்றதை பற்றி ஒரு கல்வெட்டுக்கெல்லாம் நிறைய இருக்குது. இந்த கோயிலோட புராணம் பார்த்திங்கன்னா, இந்த கோயில் இருக்கிற பெருமாள் பஞ்ச பாண்டவர்களுக்கு காட்சி தந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பிரம்மா, ருத்ரன், பூதேவி, மார்கண்டேயர் முதலியோரும் இந்த கோயிலை வழிபட்டு முக்தி அடைஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு பாலசுப்ரமணியர் முருகர் கோயில் இருக்குது. அது தவிர கைலாசநாதர் கோயிலும் பழைய காலத்து கோயில் ஒன்று இருக்குது உத்திரமேரூரில். நாம் இந்த கோவிலுக்கு போன அன்றைக்கி தான் பார்த்திங்கன்னா இந்த கோயிலில் பிரம்மோற்சவம் நடந்துகிட்டு இருந்தது. அன்றைக்கே கருடம் வாங்கணும் காலையில். அதுதான் சாமி வெளியில் போயிட்டு கோயிலுக்குள்ளே வர காட்சி தான் இது. இதை கொஞ்ச நேரம் பார்த்துட்டு நம்ம பஸ் ஸ்டாண்டு கிட்ட இருக்கிற அந்த வைகுண்ட பெருமாள் கோயில் போவோம். இப்போ நம்ம அப்படியே பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் இருக்கிற வைகுண்ட பெருமாள் கோயில் வரோம். இந்த கோயிலில் தான் தேர்தல் முறையை பற்றிய கல்வெட்டுக்கள்லாம் நிறைய இருக்குது, எக்கச்சக்கமாக. இது தொல்பொருளுக்கான கோயில். இந்த கோயில் பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலேயே, உத்திரமேரூர் பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலேயே இருக்கும். அதனால் சென்னையிலேருந்து ஒரு 85 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணோன்னா இந்த கோயில் வந்துடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த கோயிலெலாம் போய் பார்த்துட்டு வாங்க. இது என்ன தான் வீடியோவில் போட்டாலும் நேரில் பார்க்க சந்தோஷம் வேறு எதுலேயும் வராது. நாம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.